ப்ரோ ஆக்சுவலி இதில் எக்ஸாஸ்ட் மாத்திரம் இன்னும் நல்ல சவுண்ட் வரும் இல்லை ப்ரோ கண்டிப்பாக. ஆனால் வந்து இங்கே வந்து கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் எக்ஸ்ட்ரா நிறைய இருக்கும் நினைக்கிறேன் இந்த இடத்துல இல்லைங்களா, அதனால் இன்னும் சவுண்ட் நல்லா இருக்கும். ஓகே ஆக்சுவலி அது அப்படியே BS3 கன்வெர்ட் ஆயிரும் இல்லையா, அந்த மஃப்ளர் மாற்றினாலே BS3 கன்வெர்ட் ஆயிரும். சரி ஓகே ப்ரோ, ஓட்டி பார்க்குறேன். தேங்க்ஸ். ஓகே இதில் அந்த ஆர்பிஎம் மீட்டர் வராது ப்ரோ, ஆர்பிஎம் மீட்டர் வராது. ஒன்லி இதுலேயே எல்லா டீட்டெயில்ஸ் வந்துடும் இப்போ டைமு, ஃபியூலு, இண்டிகேஷன் வந்துடும். ஓகே ஓகே ப்ரோ. ட்ரிப் மீட்டர் வந்துடும். சரிங்க ப்ரோ. ட்ரிப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிப் A, ட்ரிப் B, ட்ரிப் F. ட்ரிப் Fன்னு என்னது ப்ரோ? ட்ரிப் ஃபியூல். சப்போஸ் வண்டியை போயிட்டு இருக்கீங்க, ஆட்டோமேட்டிக்காக வண்டி ரிசர்வ் விழுகுது அப்படின்னா உங்களுக்கு ட்ரிப் Fக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்காக போகும். ஓ சரி சரி சரி. ட்ரிப் Fலேருந்து நீங்கள் எவ்வளோ தூரம் போகிறீங்க, ஓ ரிசர்வ் எவ்வளோ ஓட்டுறோம் அப்படின்ட்டு. ஓ சரி சரி ப்ரோ. ஓகே வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கீர் பொசிஷனில் காட்டுமா? ஓ இங்கே. ஓ ஓகே ஓகே ஓகே. உங்களுக்கு நேவிகேஷன் இதுலேயே. ஓ சரி சரி ப்ரோ. ஓகே தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே ஷார்ட்கன் மக்களே, ஷார்ட்கன் ஓட்டி பார்க்குறேன். ஸோ சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஸ்டிஃபர் சைடாக தான் இருக்குது. ஓகே கிளாசிக் மாதிரி நம்மளுக்கு வந்து ஃபுட் ரெஸ்ட் வந்து உங்களுக்கு இதாக இருக்கும். பட் எனிவேஸ் வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். செகண்ட் கியரில் பாருங்கள் த்ராட்டில் எந்த அளவுக்கு ஒரு இதாக இருக்குல்ல. இப்போ எனக்கு வந்து எப்படின்னா இன்டர்செப்டர் ஓட்டிட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஃபுல்லாக சவுண்டாக இருக்கான். ஓகே இன்டர்செப்டர் ஓட்டிட்டு நம்மளுக்கு வந்து இப்போ இது ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா டோட்டலாக வேறு மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. நல்லாயிருக்கு. ஓகே ஸோ இந்த வண்டி ஃபியூல் டேங்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 லிட்டரு கம்மியாக தான் இருக்கும். 14 லிட்டர்ஸ் 13 லிட்டர்ஸ் தான் நினைக்கிறேன். அண்டு இதில் டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் இருக்குது. உங்களுக்கு மீடியாவில் இருக்கிற மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் கஸ்டர் கொடுத்தனால உங்களுக்கு இதில் ட்ரிப் AB அப்புறம் ட்ரிப் Fன்னு சொல்லி ஒன்று இருக்குது. ரிசர்வ் எவ்வளோ ஓட்டுறீங்கன்னு சொல்லி அதுவே உங்களுக்கு காட்டும் போல். ஸோ அதை வச்சு நீங்கள் பெட்ரோல் பங்க்ஸ் நியரஸ்ட் பெட்ரோல் பங்க் அடிச்சுக்கலாம். ஆர்பிஎம் மீட்ரு வராது, அதை சஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஷார்ட்கன் 650 உங்களுக்காக நல்ல ஒரு பெப்பியாக தான் இருக்குது. கிளச்சு மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணது டெஸ்ட் ட்ரைவ் வண்டியில் அது கொஞ்சம் ரொம்ப இதாக வச்சுருக்காங்க. கிளச்சு மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா நீட்டாக இருக்கும் ஓட்டுறதுக்கு. சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஹார்டராக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏதாவது பம்ப்ஸ்லாம் விட்டு பார்த்துடலாங்க எப்படி இருக்குன்ட்டு. மற்றபடி அதே 47 bhp 52 Nm ஆஃப் டார்க் உங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அது வேணால் ஒரு ரைஸ் பண்ணி பாட்டுறேன். எப்படி ABS தாங்க பார்த்தீங்களா, ABS கிக்கின் ஆகுது. நம்மளுக்கு வந்து ABS வந்து அப்படியே ஃபுல்லாக கிக்கின் ஆகுது. ஆனால் சுவிட்சபிள் அந்த மாதிரிலாம் இல்லை. உங்களுக்கு பாஸ் லைட்னா இப்படி தான் பண்ணணும். அது ஒன்று தான் வந்து ஒரு இது. மற்றபடி நல்லா இருக்குங்க, ஓட்டுறதுக்கெல்லாம் நல்லா இருக்கு. ஒரு ஃபார்வேர்டு பொசிஷனில் இருக்கும். நம்ம இன்டர்செப்டர் ஓட்டும்போது நல்லா இப்படி டக்கின் பண்ணி வச்சு கீழே இப்படி டக்கின் வைப்போம். இப்போ இப்படி நல்லா ஒரு ஃபார்வேர்டு கிளாசிக் டைப்பில் வண்டியை வச்சுருக்கோம். அப்படிங்கும்போது அது ஒரு டைப் ஆஃப் ஒரு இதாக இருக்குது, நல்லாயிருக்கு வண்டி உண்மையிலுமே ஓட்டுறதுக்குன்னா. கிளாசிக் 650 வரப்போகுதுங்க. அது வந்துச்சுன்னா டோட்டல் கிளாசிக். பட் நீங்கள் இதே மாதிரி தான் எதிர்பார்க்க முடியும். சீட்ஸ் வந்து இதே மாதிரி ஒரு சீட்டு தான் எதிர்பார்ப்பீங்க. ஃபுல் மட்கார்டு ஃபெண்டர்ஸ் வந்து கொஞ்சம் நீட்டாக வந்து கொடுத்துருப்பானுங்க, அவ்வளோதான் ஒழிய இது அது ஒன்று தான். பட் வண்டி ஆன் ரோடு 4 lakhs சம்திங் வருது இந்த வண்டி. இன்ஜின்னாலே காஸ்ட்லி தாங்க, இன்ஜினோட ரேட்டுக்காண்டி காஸ்ட்லின்னு சொல்லலாம். ஷோவா சஸ்பென்ஷன். ஓ இது வந்து மூடியாட்டிருக்கு. ஓகே ஓகே இங்கே வந்து ஷோவா தெரியுது பார்த்தீங்களா, ஷோவா பிராண்டோட சஸ்பென்ஷன். ஃபியூல் லிட் கேப்பு பேட்ச் போட்டுக்கலாம், ஓப்பன் பண்ணி இதாகும். E20 நான் சொன்னாலே எத்தனால் 20% வரையும் போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஃபோர்க்கு இதெல்லாமே நல்லா இருக்குது. 43 mm USD ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியர் சஸ்பென்ஷன் வந்து ஹார்டாக இருக்குங்க. அதாவது இப்போ நான் ஒன்றும் இல்லை, என்னோடய வெயிட்டு நான் 100 கிலோ இருப்பேன். என்னோடய வெயிட்டுக்கே பார்த்தீங்கன்னா வண்டி அமுத்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதாவது அமுங்க மாட்டேங்குது, ஈஸியாக அமுங்க மாட்டேங்குது. ஏன்னா சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் ஹார்டர், லைக் சூப்பர் மீட்டியர் மாதிரி
இது வந்து கொஞ்சம் ஹார்டர் சைடில் தான் வச்சுருக்காங்க. ஆனால் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மி இது. ஐ திங்க் இது 165 சம்திங். ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் அந்த ஒரு ரேஞ்சினால கொஞ்சம் இதாக தாங்க இருக்குது. நான் வந்து வண்டி எங்கேயாவது ஒரு இடத்துல ஓரமாக நிறுத்திட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு இது பண்ணி காட்டுறேங்க. லைக் க்ளோஸ்அப்பில் என்னென்ன ஏதுன்னு நான் காட்டிடுறேன். ஃப்ரண்ட்டு ஓகே, ஸ்டாக் சைலன்ஸில் இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் சைலன்ஸை மாற்றினீங்கன்னா அது கொடுக்குற சவுண்டே வேறு மாதிரி இருக்கும். சரி, இது இல்லை. இது ஃபார்வர்ட் பொசிஷனுங்கன்னா இன்னொன்று இந்த கிளாசிக்கில் பழைய கிளாசிக்கில் இப்படி ரியர் அந்த இது இல்லை, ரியரில் கிக் பண்ணுற மாதிரி. ஃப்ரண்ட்லேயே நீங்கள் வந்து இப்படி போட்டுக்கணும். அது நிறைய பேருக்கு அது ஓகேவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ பிரச்சனை இல்லை. ஓரமாக போயிட்டு அப்பா தூக்கி போடுதுங்க ஸ்பீட் பிரேக்கரை. நானே காட்டுறேன். அப்படியே நம்மளை தூக்கி போட்டுச்சு பார்த்தீங்களா ஸ்பீட் பிரேக்கரு. அது ஒரு நார்மலான ஸ்பீட் பிரேக்கர் தான், பட் நம்மளை தூக்கி போட்டுச்சு. ஓகே, மறைவான இடத்துக்கு வந்துட்டோம். ஓகே, ஸோ மக்களே ஷாட்கன் 650 தான். ஸோ உங்களுக்கு வந்து ஃபுல்லாக பிளாக்கில் கொடுத்துருவாங்க. இதில் பெரிய சேஞ்சுனா இந்த மீட்டரில் இருக்கிற மாதிரி தான். நம்ம வண்டி BS4ல இங்கே வந்து ரீட் வால்வ் வரும், அதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த சாசியோட கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இன்ஜின் வைப்ரேஷன் இன்னுமே குறையும். த்ராட்டில் பாடி கவர்ஸு சைட் பேனல் எல்லாம் வேறு. உங்களுக்கு சூப்பர் மீட்டியரோட சாசி தான் அதில் வந்து அப்படியே வந்து ரெடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். டேங்கை குறைச்சிட்டு உங்களுக்கு ஃபுட் பேக்கை வந்து ஃபார்வர்டு உங்களுக்கு மீட்டியாரில் இங்கே வரும், அதை அப்படியே இங்கே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பாருங்கள், பிரேக் ட்ரம் சிலிண்டர் எல்லாமே இந்த சைடு இருக்குது. எல்லாம் பார்க்க நல்லா இருக்குது, அதனால் நல்லா பண்ணியிருக்காங்க. சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் ஹார்டர் சைடாக தான் இருக்குது. ஐ திங்க் இதுவும் வந்து ஒரு 130 இல்லை 120 mm ட்ராவல் தான் இருக்கும். லைக் இன்டர்செப்டரில் எப்படி ட்ராவல் இருக்கோ அதே இது, பட் யூஎஸ்டியாக கொடுத்துருக்காங்க. ஆயில் கூலர் எல்லாம் நல்லாயிருக்கு. சிங்கிள் ஹார்ன் வந்துடும். சம் கார்டில் எதுவும் வராது ஸ்டாக்கில், ஆக்சசரியாக தான் நீங்கள் மாட்டிக்கணும். எல்இடி லைட் நல்லாயிருக்கு, பட் பேட்டரி இறங்கிடும், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். எல்இடி லைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஓகே. இது இன்ஜின் ஆன் பண்ணோம்னா மேபி அது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். யா, ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்இடி இருக்குது. பட் என்ன பிரச்சனைனா பவர் கம்மிங்க. எல்இடி வந்து பவர் கம்மி, அது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது நீங்கள் மாற்றிக்கலாம், இட்ஸ் நாட் அ பிக் டீல். இந்த கவுல் கூட மெட்டல், நான் கூட பிளாஸ்டிக் நினச்சேன், இட்ஸ் மெட்டல். அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் நல்லாயிருக்கு. வேறு ரியர் டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா மீட்டரோட அதே சேம் டிஸ்க் தான், நல்லா பெருசாக இருக்குது ஆக்சுவலி பார்க்குறக்கு. டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா இங்கே தான் அந்த EVAP சிஸ்டம் இங்கே வந்திருக்கு. 6 யூனிட் பின்னாடி இங்கே கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஸ்வல் சைலன்சர் சூடாக இருக்கும். பில்லியன் வந்து ஆக்சுவலி இந்த வண்டி பில்லியனுக்கு செட் ஆகாதுங்க. நீங்கள் வந்து இதை கழட்டிக்கலாம், சாவி போட்டு ஐ திங்க் இப்படி கழட்டி வச்சிட்டிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் லக்கேஜ் போட்டு நீங்கள் பாட்டுக்கு போகலாம். ஸோ லாக்கு ஜஸ்ட் ஒரு ஃபிப் மெக்கானிசம் தான். இது இப்படி போட்டால் லாக்கு, இப்படி பண்ண இது. ஸோ அவ்வளோதான். ஸோ இங்கே நீங்கள் பேக் வச்சு ஈஸியாக டைப் பண்ணி சிங்கிளாக போகலாம். எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ இப்படி பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்கே வித்தியாசமாக நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ சிங்கிளாக பார்த்தா எப்படி இருக்குது, லுக்கு நல்லா இருக்குல்ல. ஸோ அதனால் வாங்கறதுனா இது வந்து ஒரு சிங்கிள் ரைடர், சோலோ ரைடராக நம்ம போகணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை எடுத்துக்கலாங்க. ஸோ யாராவது பில்லியன் வேணுன்னா இது உட்காந்துக்கலாம். பட் இது அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. என் கையளவு தான் இருக்குதுன்னு வைங்களேன், சீட்டு என் கையளவு தான் இருக்குது. ஓகே ஃபைன். மற்றபடி உங்களுக்கு சைடு கேஸ் எல்லாமே மாற்றிட்டாங்க. ராயல் என்ஃபீல்டு இவ்வளோ பெருசாக எம்போஸ் வருது, நம்ம வண்டியில் அப்படி இருக்காது. இல்லை அப்படியே டோட்டலாக மாற்றிட்டாங்க. செல்ஃப் மோட்டர் ஐ திங்க் சைஸ் கம்மி பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது இந்த இடத்துல. நம்ம வண்டியில் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அது பார்க்கணும் என்னன்ட்டு. யா, ஈஸி தாங்க. சன்ரசன் போர்டரில் மேட்டர் இல்லை. ரொம்ப லோவாக இருக்கிறனால நம்ம ஈஸியாக உட்காந்துக்கலாம். கண்ட்ரோலு கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும். சைட் பேனல் பாக்ஸஸ், ஏர் ஃபில்டர் பாக்ஸ் எல்லாமே இங்கே தான் வருது. ஒரு சிம்பிள் டிசைன் மெக்கானிசமில் உங்களுக்கு வந்து ஒரு பாபர்னு சொல்ல முடியாது, பட் ஒரு மாடர்ன் சிங்கிள் கிளாசிக்குன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் டிசைன் தான் இவங்க சொன்னாங்க. அதனால் இது எப்படின்னு தெரியலைங்க. ஒரு சீட்டு இப்படி போட்டு இப்படியா, ஓகே மாட்டிச்சா இல்லை, ஓகே. ஓகே 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 கொஞ்சம் சொதப்புறேங்க. பேக்கில் வச்சுட்டு இப்படி வச்சிட்டோன்னா
எஸ், நல்லா லாக் ஆகிக்கிச்சு. சிங்கிள் சீட்டு கன்ஃபார்ம் லாங்குக்கு செட் ஆகாதுங்க. ஏதாவது ஷார்ட்டாக உட்காந்துட்டு ஒரு 20-30 கிலோமீட்டர்ஸ் எங்கேயோ பக்கத்தில் போகிறீங்கன்னா உட்காந்துக்கலாம், அவ்வளோதான். ஸோ பின்னாடி ஹாலஜன் லைட்ஸ் தான், எல்இடி இல்லை. பட் ஃப்ரண்ட் ஹெட்லாம்ப் மட்டும் எல்இடி. ஸோ 4 lakhs சம்திங் வருது. 4 lakhs ஒருத்தான் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ட்வின் பிஸ்டன். ஸோ வந்து ரியர் டிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ட்வின் பிஸ்டன் இங்கேயும் வருது, இங்கேயும் பார்த்தீங்கன்னா ட்வின் பிஸ்டன் வருது. ஸோ அது ஒன்று இருக்குது. ஹேண்டில் பார்ஸு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், வேணுங்கிற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கூட நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க ஒரு ஆள் தள்ளி பார்ப்போம். ஓகே, ட்ரிப்பர் பில்டு வித் கூகுள்னு இந்த இடத்துல இருந்துச்சு, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபியூல் பம்ப் ஓடுது. டேங்க் டிசைன் வந்து இன்டர்செப்டர் மாதிரி இல்லை, இது டோட்டலாக இதுக்குன்னே பில்ட் பண்ண டேங்க்கு. மட்கார்ட்ஸு, ஃப்ரண்ட்டு கவுலு, பேக் மட்கார்டு எல்லாமே டோட்டலாக வந்து அதுக்கு தான் ரெடி பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த வண்டிக்குன்னே செஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ வந்து நம்ம மீட்டியாரோட சாசி மட்டும் டிரைவ் பண்ணாங்க ஒழிய மற்றபடி ஆஸ்தட்டிக் லுக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டுங்க. ஸோ அவங்க எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மி தான், சின்ன சின்ன ஸ்பீட் பிரேக்கருக்கு ஓகே. பெரிய ஸ்பீட் பிரேக்கரு அப்புறம் ஆஃப் ரோடுக்கு அதுக்கு நாங்கள் போது பார்த்து தாங்க இது பண்ணணும். ஆமாம், ஆன் சவுண்ட் ஓகே. சிங்கிள் ஆன் கொடுத்துட்டாங்க. எனக்கு வந்து எப்படின்னா ஒரு ஃபார்வர்ட் பொசிஷன் தான் இருக்குது. ஹேண்டில் பார் உட்பட ஃபுட் பேக்கு கூட ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தாலும் நான் வந்து ஒரு முன்னாடி ஒன்று பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. எல்போஸ் எல்லாமே டக்கின் நல்லா ஒரு ஸ்ட்ரைட்டாக இருக்குது எல்போஸ் என்னோடது. ஸோ அதனால் வந்துட்டு லாங்குக்கு இந்த ஹேண்டில் பாரும் நம்ம வந்து மேபி கொஞ்சம் ஆல்டர் பண்ண வேண்டியது வரும். ஸோ அதனால் அது ஓட்டுறவங்களுக்கு பொறுத்துங்க, உங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கூட நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஆக்சுவலி அடுத்து கேடிஎம் ஷோரூம் போகலான்னு இருந்தேங்க. காலனியில் ஒன்று இருந்துச்சு, இப்போ என்னடா அந்த ஷோரூம் காணோம், எப்போ எடுத்தாங்க என்னடே தெரியல. காடு வந்துச்சு, காலனியில் இருக்குது. நம்ம அதையும் பார்த்துட்டு இது எல்லாம் எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தா காலனியில் இல்லைங்க கேடிஎம் ஷோரூமு. அவினாசியோடு தான் போகணும்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம், அடுத்து அதுவும் பார்க்கணுன்னு இருக்குங்க. வண்டியோட இது மொத்தாடு. ஸ்வாப்டலின் 401 டியூக் 390 ஓட்டி பார்க்கலான்னு இருக்கேன். மற்றபடி இதை பற்றி நான் பேசியிருக்கேன். வண்டி வேறு பெருசாக வந்து அப்கிரேடபுளாக இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து இன்டர்செப்டரு, ஜிடி, மீட்டியார் 650 இதெல்லாம் தவிர்த்து எனக்கு ஒரு 650 வந்து ஒரு கிளாசிக்கல் லுக்கு, சோலோ ரைடர் எனக்கு பிரச்சனை இல்லை, வண்டி தனியாக தெரியணும் அப்படின்னா இந்த வண்டி தாங்க. ஈவன் நீங்கள் கிளாசிக் 650 வந்ததுக்கப்புறம் அதை எடுத்திங்கனாலும் பார்க்க பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது. அதனால சைலன்சர் பார்த்தா தான் ஓகே கிளாசிக்குன்னு தெரியும், வண்டி கொஞ்சம் பெருசாக இருக்கும். பட் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட். ஏன்னா அதோட யூனிக் கலர்ஸ் அண்ட் கிராஃபிக்ஸு ப்ளஸ் மட்கார்டோட ஸ்டைலு, அதனாலேயே வந்து இந்த வண்டி வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு தெரியுங்க கிராஃபிக்ஸ். அதனாலேயே உங்களுக்கு தனியாக தெரியும் வண்டி என்னடா வண்டி அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஒன்றுன்னா அதோட 2 சைலன்சர் பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்படி கொஞ்சம் வெளியே வந்து அப்படி தூக்கி நிற்கிது. ஸோ அந்த அழகே வந்து கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது, அழுத்தி பார்க்கலான்னு தான் இருந்தேன். அப்படியே பம்ப்ஸ்லேயும் விட்டு பார்க்கணும். வாங்க அதுக்கு ஒரு வழி இருக்குது, அதையும் பார்த்துருவோம். நூறு 110 எல்லாமே அசால்ட்டாக போகுதுங்க. 50 கீர் 120 நல்லா அசால்ட்டாக போகுது. ஆனால் பாருங்கள் இது வந்து நல்லா தூக்கி போடுது. ஏன்னா பம்ப்ஸ் இருக்குல்ல, இந்த பம்ப்ஸ் வந்துட்டு சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறனால என்னை தூக்கி போடுது. கேமராவில் உங்களுக்கு அப்படி தெரியாது, ஸ்டெபிலைஸ் இருக்கிறனால அந்தளவுக்கு தெரியாது. பட் தூக்கி போடுதுன்னு சொல்லலாம். எஸ் அஃப்கோர்ஸ். நான் இங்கே பக்கத்தில் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது, நான் அங்கே போட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள்.
இன்னொன்று வந்து நான் 5'7" தான் இருக்கேன். பட் என்னோடய ஹைட்டுக்கு வந்து இந்த இது வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, கால் ஈஸியாக வச்சுக்கலாம். கிளாசிக் மாதிரி தான் இருக்குது. கிளட்ச் அட்ஜஸ்ட்மெண்ட் இதில் கொஞ்சம் பண்ணுங்க, அதனால தான் ஆஃப் ஆகுது. ஆமாம், நான் கிளட்ச் லைட்டாக விட்டாலே வண்டி நகருதா, ஸோ அதுக்கு தான் பண்ணேன். என் வண்டியில் இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை, கிளட்சை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரி விடுங்க, நம்ம தான் கை வச்சுட்டு அப்படின்னு விட்டேன். ஓகே, என்ன சொல்கிறேன், அதான் கால் வந்து 5'7" இருக்கிறனால எனக்கு ஈஸியாக 2 கால் கீழே அட்ஜஸ்ட் ஆகுது. பட் என்னென்னா இப்போ நகரும்போது பாருங்கள், இந்த ஃபுட்பேக் வந்து இந்த டிப்டோ பண்ணும்போது மட்டும் நம்மளுக்கு இந்த இடத்துல இடிக்கும். இப்போ வண்டி ஏதாவது இப்படி நகர்த்தணும் அப்படின்னா இப்படி நகர்த்துறேன்னு வச்சுக்கோங்களேன், கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுதா, ஸோ இப்படி தள்ளுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகுது. அது ஒன்று தான் கொஞ்சம் பார்த்துக்கணும். சஸ்பென்ஷன் ஸ்டிஃபர் சைடு இருக்கனால ஹைவேஸுக்கு கூட ஓகே, ஹைவேஸ் உங்களுக்கு அந்த ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும். பட்டு இந்த மாதிரி பம்ப்ஸில் பாருங்களேன், லைட்டாக மெதுவாக ஏற்றினாலும் ஓகே. இப்போ நான் கொஞ்சம் நான் இதாக ஓட்டுறேன்னு வச்சுக்கோங்க, பாருங்கள் எப்படி தூக்கி போடுது. ஜஸ்ட் ஒரு அங்கே பெரிய குழியில இல்லை, அப்பா தூக்கி போடுது பார்த்தீங்களா. அதாவது ரொம்பவே ஒரு அக்ரெசிவ் பஞ்ச் கொடுக்குது, ரீபவுண்டு இப்படி தள்ளுது நம்ம வண்டியை. இப்படி அம்ப்ரெஷன்னா இந்த பக்கம் இல்லைங்க, இப்படி சாரி நான் யூட்டர்ன் போட்டுருவேன். அதில் நான் உங்களுக்கு வேணால் வரப்போ இப்போ பாருங்கள், நான் டிராஃபிக் காட்டுறேன். நான் சரி, நான் திருப்பி காட்டுறேன், அதில் போய் பார்க்கலாம். திருப்பருக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா லோ ஆங்கிள் எப்படியே திருப்பிக்கலாம்னா. ரொம்ப லோவாக இருக்கிறனால கால் ஈஸியாக வச்சு நம்ம அப்படியே முட்டு கொடுத்து பண்ணிக்கலாங்க. ஹைட்டெல்லாம் இல்லை வண்டி, அது ஒன்றும் இல்லை. 20 ஏற்றுறேன்னு வைங்க, அப்பா எப்படி ஆக்சுவலி நான் சீட்லேருந்து ஜம்ப் அடிச்சிட்டேன் நான். அதனால் தூக்கி போடுது. சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் ஹார்டராக இருக்குது. ஆனால் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து டீசெண்டான ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். பட் சம் கார்டு போட்டுக்கிறது நல்லது. இந்த வண்டி எடுக்கிறீங்கன்னா சம் கார்டு போட்டுக்கோங்க. BMW நம்ம போய் கேட்டால் தருவாடுங்களான்னு தெரிலங்க. ஆனால் BMW வந்து இப்போ அதை 310 ஓகே, மற்றபடி மற்ற வண்டி எல்லாம் வந்து நமக்கெல்லாம் தருவாங்கலாம் தெரியாதுங்க. அதனால் எல்லாம் போய் கேட்குறக்கே கொஞ்சம் சங்கட்டம் நம்மளுக்கு, அது ஒன்று இருக்குது. அண்ட் சிடி டைட் கார்னரிங்கெலாம் பாருங்கள், ஓகே, நாட் அ இஷ்யூ. வாட்டுக்கு போகுது, திருப்பி போயிட்டே இருக்கலாம். அங்கே பாருங்கள், அவ்வளோதான், திருப்பிட்டேன், முடிஞ்சு. ஈஸியாக இருக்குது. ஸோ ஓட்ட உங்களுக்கும் அந்த இது வந்துடும், பழக்கம் ஈஸியாக தான் இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருங்க, இதை நிறுத்தி தான் நிறுத்தணும். ரொம்ப டைட் கார்னர் வந்துட்டேன். அது ஓகே, அவ்வளோதான். வண்டி எல்லாம் சென்டர் சைடு ஈஸியாக போட்டுக்கலாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சைலன்ஸ் பீட் நல்லா இருக்குது பாருங்கள், நல்லாவே வெளியே ப்ரொஜெக்டாக இருக்குது. ஓட்டி பார்க்க நினச்சிங்கன்னா யூ கம் டு ரைடர்ஸ் ஐகான் காலனியில் இருக்குது. நீங்கள் அங்கேயே ஓட்டி பார்க்கலாம். வண்டி டெஸ்ட் ட்ரைவுக்கும் இருக்குது, ஓட்டி பார்த்து புக்கும் பண்ணிக்கலாம். வண்டி நல்லா சாவி வாங்கிட்டீங்களா? ஓகே, தேங்க்ஸுங்க, ரொம்ப நன்றி. வர முடிச்சுட்டு வந்தோம். ஸோ ஐயா இந்த மாதிரி டைப்பு. பட் இது வந்து கலந்து வராது, ஓப்பன் பண்ணால் மட்டும் இதாகிற மாதிரி இருக்குது. ஓகேங்க, இந்த மாதிரி 450 நம்ம ஆல்ரெடி ஓட்டியிருக்கோம் வண்டி. இதுவும் நல்ல வண்டி தாங்க, ஆஃப் ரோடுக்குன்னா அதுதான். இது உங்களுக்கு மாடர்ன் கிளாசிக்கு இந்த வண்டி தான். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வணக்கம் கமெண்ட் பண்ணுங்கள், நான் எல்லாம் கேட்டுட்டு சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நானும் சொல்கிறேன். ஸோ நார்மல் 650 எப்படி மெயின்டெனன்ஸோ அதே தாங்க இதுக்கும். பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. லைக் அது இது யூனிக்காக அது வேறு இது வேறு அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக நம்பி வாங்கலாம். ஸோ அவ்வளோதான், டெஸ்ட்டே அவ்வளோதான். வீடியோ முடிஞ்சு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள், நம்ம டெஸ்ட்டே பார்ப்போம். பாய்.